இலக்கியா, நீயும் உட்காரு, ரேவதி பரிமாறுவா. ஐயோ, இல்ல அத்தை. உட்காரு. உட்காருமா, உட்காருமா. கௌதம், உனக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கமே இல்ல, அதான் உட்கார இவ்வளவு சிரமப்படுற. உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா ஒரு டைனிங் டேபிள் வாங்குறியா? நான் பரவாயில்லம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா ஜானு தான் பாவம், முழங்கால் வலிய வச்சுக்கிட்டு கீழே உட்கார முடியல. அவங்களுக்காக தான் முதல்ல டைனிங் டேபிள் வாங்கணும். அதெல்லாம் வாங்கலாம். 2 பேரும் வர வேலைய வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா டைனிங் டேபிள் மட்டும் இல்ல, இன்னும் பெரிய டேபிளையே வாங்கலாம். கவலைப்படாத ஜானு, இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு வேலையில சேர்ந்துருவேன். முத மாச சம்பளத்துல ஒரு டைனிங் டேபிள் வாங்குவேன். அப்புறம் அடுத்த மாச சம்பளத்துல நீ அடகு வச்ச செயினை மீட்டு தருவேன். இன்னும் உனக்கு வேலையே கிடைக்கல, அதுக்குள்ள 2வது மாச சம்பளத்துக்கே போயிட்டியா? இது பாரு கௌதம், எனக்கு அந்த தாலி செயின் வந்து முக்கியம் கிடையாது. ஆனா நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். மா, இன்னும் கொஞ்சம் போடுங்கம்மா. அம்மா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்த அந்த பொண்ணு இந்நேரம் டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாங்களா? காலங்காத்தால அவளை பத்தி நினைக்காத, டென்ஷன் ஆகுது. ட்ரீட்மெண்ட்ல இருக்காளன்னு சும்மா வந்துட்டேன், இல்லனா கண்ணத்திலே 4 அறை விட்டுருப்பேன். ஆனாலும் அவளை கண்டுபடி திட்டிட்டு என் ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டேன். ச்சே, தேவையில்லாம அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான்சென்ஸ். அந்த பொண்ண நீ கோவில் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி இப்படி மோசமா? ஒண்ணுமே புரியலையே. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. வாழ வேண்டிய வயசுல போதைக்கு அடிமையா இருக்காளே, அவளால அவ குடும்பம் எப்படி கஷ்டப்படுதோ. போதை பொருளுக்கு மட்டும் இல்லம்மா, அஞ்சலி மாதிரி பண போதைக்கு அடிமையானாலும் குடும்பம் கஷ்டப்படும். அதுக்கு நாமளே உதாரணம். ஏன் இலக்கியா, இப்ப சாப்பிடுற நேரத்துல அந்த ராட்சசிய பத்தி எதுக்கு பேசணும்? சாப்பிடுற சாப்பாடு தொண்டைக்குழியிலேயே இறங்காது. இது பாரு கௌதம், உன்னை ஏமாத்துனா அந்த அஞ்சலி கார்த்திக் முன்னாடி நீ பெருசா வாழ்ந்து காட்டணும். அப்பதான் உன்னை அவங்க முன்னாடி கூட்டிட்டு போய், பாருங்கடா என் தங்கத்தை பாருங்க, இவனையா வெளியில துரத்துனீங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். நீ நினைச்சது நிச்சயம் நடக்கும் ஜானு, உன் ஆசையை நிறைவேற்றுவேன். கௌதம், இன்னும் கொஞ்சம் போடுவா? போதும், கை கழுவிட்டு வந்துடுறேன். உனக்கு இலக்கியா கொஞ்சம்? எனக்கும் போதும். போதுமா? மா, நீங்க செஞ்ச டிஃபன் செமையா இருந்துச்சுமா. சரி இலக்கியா, நான் கிளம்புறேன். நான் வரமா, போயிட்டு வரேன். இந்தாங்க கௌதம். அம்மா, உனக்கு ஏதாவது இன்டர்வியூ இருக்கா இன்னைக்கு? இல்ல கௌதம், ஆனா வேகன்சி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எங்கயாவது போய் வேலை கேட்கலான்னு இருக்கேன். சரி, ஜாகிரதையா போயிட்டு வா. நான் வரமா. போயிட்டு வாப்பா. ரேவதி, இலக்கியா எங்க? எங்கேயோ வெளியே போன மாதிரி இருந்துச்சு. என்ன இலக்கியா, எங்க போன? என்ன இது நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்க? வேலைக்கு ஆள் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் போட்டிருப்பாங்கல்ல, அதுல எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போய் பேப்பரை வாங்கிட்டு வந்தேன். சரி, படி. இன்னைக்கு நல்ல நாள், உனக்கு வேலை கிடைச்சிரும்னு என் மனசுக்கு தோணுது. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் அத்தை. பூஜா காட்டன் மில்லில் பணிபுரிய ஆட்கள் தேவை. ட்ரை பண்ணி தான் பாப்போமே, இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏய், என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சிட்ட? இல்ல அத்தை, ஒரு இடத்துல வேகன்சி இருக்கு, அது ஃபுல் ஆகிறதுக்குள்ள நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இலக்கியா, என்ன வேலை? அது ஒரு காட்டன் மில் அத்தை. என்னது? மில்லியா வேலை செய்ய போற? அது இல்ல அத்தை,
அந்த மில்லுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. ஓ அதுல டீச்சர் வேலை காலியா இருக்கு. அதை விசாரிக்க தான் அத்தை போறேன். ஓ அப்படியா? டீச்சர் வேலையில தான் உனக்கு நல்ல அனுபவம் இருக்கே. நிச்சயமா அந்த வேலை உனக்கு கிடைக்கும். சரிங்க அத்தை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஏய் இலக்கியா அந்த பேப்பரை கொடுத்துட்டு போயேன். கீரை கிள்ளி போடுறதுக்கு வசதியா இருக்கும். குடு. அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. போயிட்டு வரேன் அத்தை. சரி. இலக்கியா இத பாரு, போற இடத்துல குழந்தையோட ஒரு அம்மா இருந்து அங்க உனக்கு கிடைச்ச வேலையை அவளுக்கு கொடுத்துட்டு வந்துடாத. முடிஞ்ச வரைக்கும் நீயே அந்த வேலையில சேர பாரு. ம்ஹும். இல்ல அத்தை, இன்னைக்கும் அப்படி ஒருத்தவங்கள பார்த்தா நான் மனசு இறங்கதான் செய்வேன். என்ன பண்ணட்டும், என் குணம் அப்படி அத்தை. ஐயோ எங்க இருப்பா இப்படி ஒரு பொண்ணு. சரி போயிட்டு வா. சரி, வரேன் அத்தை. போயிட்டு வா. தகுதிக்கேத்த வேலை, அனுபவம் தேவையில்லை அப்படின்னா எனக்கும் அங்க வேலை கிடைக்கும். நானும் அங்க வேலைக்கு போலாம். கௌதம்க்கும் இலக்கியாக்கும் இன்னும் வேலை கிடைக்கல. பாவம். நான் வேலைக்கு போனா வீட்டு வாடகைக்காவது இல்ல வேற ஏதாவது செலவுக்காவது உதவியா இருக்கும்ல. ஆமா, இந்த வேலைக்கு போறது நல்லதுதான். பூஜா மில் எங்க இருக்கு? போரூர் சக்தி நகர். ஓகே. பூஜா மில் போரூர் சக்தி நகர். போரூர் சக்தி நகர் பூஜா மில். என்ன ஜானகி, ஏதோ ஸ்கூல் குழந்தை மாதிரி படிச்சிட்டு இருக்க? இவகிட்ட விஷயத்த சொன்னா உடம்பு சரியில்லாத நேரத்துல போக கூடாதுன்னு சொல்லுவா. இவகிட்ட விஷயத்த சொல்லக்கூடாது. என்ன உதட்டுல முணங்கிட்டே இருக்க? பேப்பர்ல என்ன படிச்சிட்டு இருந்த? அதுவா, அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்து அர்ச்சனை பண்றதுக்கு உகந்த நாளாம். அதான் எழுதி இருக்கு, அதான் பாத்துட்டு இருந்தேன். சரி சரி, இங்க பாரு, இந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டுடு. நீ இன்னைக்கு வந்து கீரையை சமைச்சிடு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இரு, கோயிலுக்கா? என்ன திடீர்னு கோயிலுக்கு போற? அதான் அர்ச்சனை பண்ண நல்லதுன்னு பேப்பர்ல போட்டிருக்குன்னு சொன்னேனே, அதான் போறேன். அதுக்கு இல்ல, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. எதுக்கு சிரமப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிற? டாக்டர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக கோயிலுக்கு கூட போகாம இருக்க முடியுமா என்ன? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி இரு, நானும் உன் கூட வரேன். அது நீயும் வந்துட்டேன்னா அப்புறம் வீட்ல சமையல் வேலை அந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? நீ வீட்லயே இரு, வீட்டை பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். தகுதிக்கேத்த வேலை தரப்படும். பூஜா காட்டன் மில். பரவாயில்லையே, இந்த வேலைக்கு நான் போனா என்ன? கௌதமும் இலக்கியாவும் எவ்வளவுதான் குடும்ப பார்த்து தாங்குவாங்க. ஏதோ நான் சம்பாதிச்ச மருந்து செலவுக்காவது உதவும்ல. சமையல் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். அதுக்கு ஏதாவது உபயோகமா பண்ணலாமே. கார்த்திக் அக்கவுண்ட்ல இருந்து சிந்தாமணி அக்கவுண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாவை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதை பத்தி கார்த்திக் அஞ்சலி கிட்ட கேட்டானான்னு தெரியலையே. கார்த்திக், சிந்தாமணிக்கு பணம் அனுப்பின விஷயத்தை அஞ்சலி சொன்னாளா? அவ அதை பத்தி வாயை திறக்கல. காலையில சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ பாட்டுக்கு அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டா. செம்ம கடுப்பாயிடுச்சு. எதுக்கு அஞ்சலி இந்த மாதிரி எல்லாம் பண்றா? நீ அவ மேல உயிரையே வச்சிருக்க. ஆனா அவ என்னடா உண்மையா இல்லாம உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. அதை நினைக்க எனக்கு மனசே சரியில்லை. சரி விடுங்க, வாங்க நம்ம ஆபீஸ்க்கு போலாம்.
ஆபீஸ்க்கா? நானா? ஆமா அத்தை. கௌதம் பார்த்துக்கிட்டு இருந்த பிசினஸ திடீர்னு நான் டேக் ஓவர் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நீங்களும் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வரீங்களா? என்ன கார்த்திக் இப்படி கேக்குற? நான் கண்டிப்பா வரேன். ஆனா ஆபீஸ்க்கு நான் தான் தேவையே இல்லைங்கிற மாதிரி அஞ்சலி நடந்துக்கிறாளே, அதுக்கு என்ன பண்றது? அவ கிடக்குறா அத்தை, விடுங்க அவளை. 1,00,000 ரூபா விஷயத்திலேயே அஞ்சலி நம்பிக்கையா நடந்துக்கல. இதுல பல கோடி புழங்குற பிசினஸ்ல அவளை எப்படி உள்ள விடுறது? நீங்க வாங்க போலாம். ஓகே கார்த்திக், நான் ரெடி ஆயிட்டு வரேன். ம். என்ன கார்த்திக், அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இந்த வேண்டாம். என்னாச்சு மாப்ள? அஞ்சலி பாசமா உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா, அதையே வேண்டாங்கிறீங்க? கார்த்திக், நான் ரெடி. ஆபீஸ்க்கு போலாமா? போலாம் அத்தை, வாங்க. நில்லுங்க கார்த்திக், எதுக்கு இவங்க உங்க கூட ஆபீஸ்க்கு வராங்க? ஏன் வந்தா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் நீ பாரு. என்ன கார்த்திக், உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பேச்சு மட்டும் தானே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா உனக்கு புத்தியே சரியில்லையே, அதுக்கு என்ன சொல்ல போற? என்ன, எனக்கு புத்தி சரியில்லையா? ஆமா, நான் அப்படி என்ன புத்தி கெட்டு போயிட்டேன்? இங்க பாரு, சும்மா நடிக்காத. என்ன கேட்காம உங்க அம்மாவுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? 1,00,000 ரூபாவா? இது சண்டை சூடு பிடிச்சிருச்சு. கார்த்திக், என்ன பேசுறீங்க? நான் எப்ப அம்மாவுக்கு பணம் கொடுத்தேன்? அதானே, என்ன சொல்றீங்க மாப்ள? என்ன 2 பேரும் பேசி வச்சிருக்கீங்களா? அஞ்சலி, என் போன் எடுத்து என் அக்கவுண்ட்ல இருந்து 1,00,000 ரூபாய உங்க அம்மா அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, சரியா? ஐயோ கார்த்திக், நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓ, அப்ப நீ பணத்தை அத்தைக்கு அனுப்பல? சத்தியமா நான் அனுப்பல. அப்படியா? இரு. இத பாரு, இதுக்கு பேர் என்னமா? இல்ல இல்ல, இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அப்படியா? இரு அத்தை, உங்க போனை கொடுங்க. கொடுங்க 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 அத்தை. இங்க பாரு, உங்க அம்மாவோட பேங்க் அக்கவுண்ட்ல 1 lakh கிரெடிட் ஆயிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. இங்க பாரு, நீ பணம் அனுப்புனது கூட நான் தாங்கிப்பேன். ஆனா அதை என்கிட்ட சொல்லாம மறைச்ச பாரு, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். கார்த்திக், நம்புங்க என்ன, நான் பணம் அனுப்பல. டேய், என்னடி பேசுற? கார்த்திக் மொபைல்ல இருந்து தான் பணம் உங்க அம்மாவுக்கு போயிருக்கு. ஆன்லைன் பாஸ்வேர்டு இவனுக்கு அடுத்து உனக்கு மட்டும் தானே தெரியும். அதுக்காக என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தெரியாம எனக்கு பணம் அனுப்புவாளா? அப்போ பணம் எப்படி உன் அக்கவுண்ட்டுக்கு வந்துச்சு? போதும், நிறுத்துங்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. ஆ? ஏன் தலையிடக்கூடாது? தப்ப யார் கேட்டா என்ன? இத பாரு அஞ்சலி, எனக்கு தெரியாம என் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறது இதான் லாஸ்டா இருக்கணும். இல்ல அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோ. வாங்க போலாம். கார்த்திக் இருங்க. கார்த்திக் நில்லுங்க. கார்த்திக், கார்த்திக் நான் சொல்றத நின்னு கேளுங்க. கார்த்திக், அஞ்சலி, உனக்கு அம்மா மேல நிறைய பாசண்டி. என்கிட்ட சொல்லாம எனக்கு 1,00,000 ரூபாய் அனுப்பியிருக்கியே. ஆனா என்ன, மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம். வாய மூடுமா, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். நான் உனக்கு பணத்தை அனுப்பல. என்னடி சொல்ற? அப்புறம் எப்படி எனக்கு பணம் வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. இந்த பைரவி ஆண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு.
சார், நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். இங்க எங்க இன்டர்வியூ நடக்குது? உள்ள ஆபீஸ் போங்க மேடம். ம், ஓகே சார். கடவுளே, இந்த வேலையை நம்பி நான் வந்திருக்கேன். எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நல்லபடியா வழியை காட்டு. சார், இன்டர்வியூ இங்கேதாம்மா, லைன்ல உட்காருங்க. சரிங்க சார். ஏங்க, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லங்க, இந்த மில்லோட ஓனர் அம்மா வந்தாதான் இன்டர்வியூ பண்ணுவாங்களாம். அதுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். ஓ, ம். குட் மார்னிங் மேடம். ஏங்க, ஓனர் அம்மா வந்துட்டாங்க. எங்க? தீபிகா, உள்ள போங்க. மஞ்சு, நீங்க போலாம். நான் மில்லுக்கு வேலை தேடி வந்தது கௌதமுக்கும் 2 அத்தைங்களுக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சா விடவே மாட்டாங்க. ஐயோ, இதான் அந்த பூஜா மில். இங்கதானே வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா 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 அம்மா, நில்லுமா. எங்கம்மா போறீங்க? வேலைக்கு இன்டர்வியூக்கு என்ன போறேன். வேலை தேடி தானே வந்திருக்கீங்க? என்னமோ மில்லையே வாங்க வந்த மாதிரி வெறுவிறுன்னு உள்ள போறீங்க. நான் கல்லு மாதிரி தானே உட்காந்துருக்கேன். என்கிட்ட கேட்க வேணாமா? என் புள்ள கௌதம் கம்பெனிக்கு போனா எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க. இன்னைக்கு இவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. எது என்னம்மா சொன்னீங்க? சார், நான் உள்ள போகட்டுமா சார்னு கேட்டேன். போங்க, உள்ள போங்க. நன்றிங்க சார். தமிழரசி, கடவுளே, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். என் பிள்ளையோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டு. இலக்கியா போங்க. உள்ளதானே இன்டர்வியூ நடக்குது. குட் மார்னிங் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.